இப்போதான் புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னம்மா பெட்டி படிக்கோட வந்திருக்கிற? மாப்பிள்ளை சத்தியம் இல்லையா? அப்பா, அவன் எனக்கு பிடிக்கலப்பா. அவன் கூட வாழறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லப்பா. நந்தினி, அவன் ரொம்ப நல்லவம்மா. அவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? குடிக்கிறவன் கூத்தியா வச்சிருக்கவனெல்லாம் கட்டிக்கிட்ட பொண்ணுங்க இன்னைக்கு தலைவிதியேன்னு வாழலையா? ஆனால் சத்தி ரொம்ப நல்லவம்மா. அவனோட வாழ்றதுக்கு உனக்கு என்னம்மா கஷ்டம்? அப்பா, அன்னைக்கு நீங்க தலை குனிஞ்சு நிற்க கூடாதுன்னு தான் நான் தலை குனிஞ்சு நின்னேன். அதுக்காக எனக்கு அவன் கூட வாழ பிடிக்கலப்பா. அவனை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. அம்மா நந்தினி, வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரிம்மா. அதை தவறி கீழே விட்டா சில்லு சில்லா உடஞ்சிருமா. அதை நாம் நினைச்சாலும் திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்காதுமா. கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கையை வீணாக்கிடுங்க. இப்போ வாழாம வந்து நிக்கிறா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ சொல்றேன், என் பிள்ளைக்கு பிடிக்காத இடத்துல அவ வாழ மாட்டா. ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சி குடும்பத்துக்கு நானே பெரும் துக்கத்தை கொடுத்துட்டேன். இனிமேல் எப்படி இந்த மூச்சு வச்சுக்கிட்டு போய் என் தங்கச்சியும் என் தங்கச்சி மகனையும் பாப்பன்னு தெரியலையே. என் தங்கச்சி குடும்பத்துக்கு தீராத துன்பத்தை கொடுத்துட்டேனே. இனிமேல் எப்படி அவங்கள பாப்ப தெரியும். நந்தினி, என் பொண்டாட்டி நந்தினியா கூட்டியோ வந்த. பொண்டாட்டியா? யாரு பொண்டாட்டி உனக்கு? என் பொண்ண பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆனா உன்னை என் பொண்ணோட புருஷன் சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நான் அவளுக்கு தாலி கட்டின புருஷன். ஓஹோ, தாலி கட்டிட்டா நீ புருஷன் ஆயிடுவியா? அதுக்காக நீ அடிப்ப உதைப்ப எல்லாத்தையும் தாங்கிட்டா இருக்கணும் அப்படியே. அத்த, நான் அடிச்சது தப்புதான். அவ என்ன பண்ண தெரியுமா? எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுறா, கேவலமா நடத்துறா. மனசு கேட்காம அடிச்சேன். நான் அடிச்சது தப்புனா அவ பேசணும் தப்பு இல்லையாத்த? இங்க பார், முதலையே உன்னையும் உன் அம்மாவையும் ஒழிச்சு கட்டினதா எனக்கு என் பிள்ளைக்கு நிம்மதியே. நந்தினி, அடியா நந்தினி. என்ன? புருஷன் வந்திருக்கான், கொஞ்சம் வந்து என்னன்னு கேளு. உங்களுக்கு என்ன பிரச்சனையா? உன்னை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கானாமா. வா. அவன் கூட சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. நந்தினி, அப்படியெல்லாம் சொல்லாத நந்தினி. அம்மா நீ வருவேன்னு நம்பிக்கையோட காத்திருக்காங்க. தயவு செஞ்சு வா நந்தினி. உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ முடிவு பண்ணிட்டேன். நந்தினி, நான் கட்டின தாலி உங்கள்கிட்ட இருக்கிறது மறந்துடாதா? அம்மா, ஒரு நிமிஷம் உள்ள வா. நீ கட்டின தாலி அந்த வேலி எனக்கு தேவையே இல்லை. உனக்கு எனக்கு நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம். இந்தா உன் தாலியை வாங்கிட்டு போயிட்டேரு. இனிமே புருஷன் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்த விளக்க மாதிரி பிஞ்சிரும். பட வெளிய. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. கல்யாணமாகி நாளே நாள்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா பார்த்த என்னால எப்படி தாங்க முடியும்? இங்க பார், முறைப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் கோர்ட்ல இருந்து வரும். கையெழுத்து போடுறதுக்கு ரெடியா இரு.
சக்தி, என்னடா நீ மட்டும் வர, நந்தினி எங்க? அம்மா, அவள் எல்லாரும் மாதிரியும் புருஷன் குழந்தைன்னு வாழ அவளுக்கு விருப்பம் இல்லை அம்மா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் புடிவாதமும் வரட்ட கௌரவம் தானம்மா. 4 பேரும் மாறி வாழணும்னு நினைக்கிறவதா புருஷனை மதிப்பா, கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா நினைப்பா. ஆனா எனக்கு அப்படிப்பட்ட பொண்டாட்டி அமையலையே அம்மா, அந்த ஆண்டவன் கொடுக்கலையே. என் அண்ணன் மகளை கட்டி நீ நல்லபடியா சந்தோஷமா அவ கூட வாழ்வ, குழந்தை குட்டியை பெத்து கொடுப்ப. நான் பேரனோ பேத்திய வளர்த்துக்கிட்டு நிம்மதியா போய் சேரலடா. நீயும் என்ன மாதிரி வாழாம இப்படி வந்து நிக்கிறியடா. அவ கடைசியா என்னடா சொன்னா? அம்மா, எங்கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு தாலை கழட்டி கொடுத்துட்டாமா. தாலை கழட்டி கொடுத்துட்டா. அவ கழுத்துல கட்டின தாலி 4 நாள் கூட தங்கலி அம்மா. 4 நாள் கூட தங்கலம்மா. என்னோட வாழ்க்கை மணக்காதம் மாங்கல்யம் ஆயிடுச்சம்மா. மணக்காதம் காதலிச்ச பாவத்துக்கு காலம் பூரா எனக்கு கண்ணில தள்ளிட்டியே. நீ வருவன்னு மலை கொடுத்து உனக்காக காத்துட்டு இருந்தேன். எங்கடா போன? உன்னை ஏமாத்தணுன்னு நான் கனவுல நினைச்சதில்ல நந்தினி. யாரோ நம்மளை பிரிக்கணும்னு திட்டம் போட்டு பிரிச்சிட்டாங்க. என்ன சொல்ற நீ? ஆமா, அன்னைக்கு நம்மகிட்ட பேசியிருந்தோம்ல, அதுக்கப்புறம் நீ பத்திரிக்கை கொடுத்து கிளம்பிட்ட. என் ஃப்ரெண்டுகிட்ட அதுக்கப்புறம் ஃபோனில் பேசியிருந்தேன். யாருன்னே தெரில. திடீர்னு நான் மண்டையில் அடிச்சு நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். யாருக்கோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. மனசால உன்னை நினைச்சிட்டு உடம்பால இன்னொருத்த கூட என்னால வாழ முடியாது. பைத்தியம் மாதிரி பேசாத. இப்போ நீ இன்னொருத்த பொண்டாட்டி. அதுக்காக உன்னை மறந்துட்டு என்ன வாழ சொல்றியா? ஆமா, அதுதான் விதினா. விதிப்படி வாழ்ந்துட்டு ஆகணும். எப்படி வேணா வாழலாங்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் ஒரு கட்டுப்பாட்டோட வாழலாங்கிறத வாழ்க்கை. அத்தை மகன்னு அன்பா பேசலாமோ தவிர மனசுக்கு பிடிச்சவன மறுகல்யாணம் பண்ணிக்க முடியாது. காதலிச்சுட்டு இன்னொருத்த கூட நான் எப்படி நான் வாழுவேன்? நான் உன் கூட வாழணும், அதான் எனக்கு வாழ்க்கை. யாரு? நந்தினியா? டேய் பாண்டியா, நந்தினி அவ ஆசைப்பட்ட என் தம்பியோட வாழணும்னு நம்ம எல்லாரும் சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது அத்தனையும் பொய்யா போச்சுடா. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து நந்தினிய என் தம்பி வெற்றியோட வாழ விடாம பண்ணிட்டாங்கடா. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்லை. நான் வெற்றி கூட தான் வாழணும். நான் அவன் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்க தான் எப்படியாவது என்ன சேர்த்து வைக்கணும். நந்தினி, உன்னை வெற்றி கூட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ நல்லவரும் நம்பின உன் அப்பா உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. ஆனா நான் உன்னை வாழ வைக்கிறேன் நந்தினி, என்ன நம்பு. நான் உங்களை நம்பி தான் போறேன். என்னை வெற்றியோட சேர்த்து வச்சிருங்க. நீ நம்பிக்கையோட போ நந்தினி. உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை. படிக்காத பட்டி கட்டான கட்டிக்க எனக்கு என்ன தலையெழுத்தான்னு கேட்டாலே என் ஐத்த மகன் நந்தினி. அவ தலையெழுத்த எப்படி மாத்தி எழுதுற பாத்தியா? எந்த பட்டிக்காட்டான கட்ட மாட்டேன்னு சொன்னாலும் அதே மாதிரியே ஒரு பட்டிக்காட்டனை கட்ட வச்ச.
எந்த மஞ்சமாக்கான் கூட வாழ மாட்டேன்னு சொன்னாலும் அதே மாதிரி ஒரு மஞ்சங்காக்கோட வாழ வச்சண்டா. விட மாட்ட மாட்டியா, அவளையும் அவன் அப்பனையும் சும்மா விட மாட்ட மாட்டியா. ஏய், நீ என்ன பண்ற? என் தம்பி வெற்றியும் என் மாமா மகன் நந்தினியும் அடிக்கடி நம்ம இந்த காட்டு முன்னூர் கரிகாளியம்மன் கோயிலுக்கு அந்த பக்கம் தனியாக சந்திச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு அப்படின்னு இந்த காட்டு முன்னூர் பூரா பரப்பிடுற. எந்த தங்கச்சி மகனுக்கு தான் பொண்ணை கட்டி வச்சா தன்னோட பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தப்பு கணக்கு பட்டானோ என் மாமன், அவ கண்ணு முன்னாடியே அவ வாழ்க்கை சின்ன பின்னமாகி மானகட்டி நிக்கிறா. மாம மக தப்பான வழிக்கு போயிட்டாலேன்னு மருமக மாமா மேல ஆத்திரப்படுவான். அண்ணன் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலேன்னு அண்ணன் மேல தங்கச்சிக்காரி ஆத்திரப்படுவா. ஆக மொத்தம் நல்லா இருக்கிற குடும்பம் நம்மனால 2 துண்டா பிரிய போகுது காலையா. அடடே அழகம்மாவா, நல்லா இருக்கியம்மா? உன்னோட பொண்ணு நந்தினிய என் வீட்டு மருமகளை ஆக்கின்னு ரொம்ப நாளாக ரொம்ப கனவு கண்டேன். ஆனால் அத்தனையிலும் உன்னோட புருஷன் மண்ணள்ளி போட்டுட்டானேம்மா, மண்ணள்ளி போட்டுட்டானே. அண்ணே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் மகன் வெற்றியும் என் பொண்ணும் ஒன்று சேர்ந்து வாழணும். கேவலம் அந்த வேலைக்காரன் கூட என் பொண்ணு ஒரு பொழுது கூட வாழலண்ணே. என்னோட ஆசையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளாக வரணும். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்க முடியும்னே. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இப்படி என் தம்பி உன் மகன் நந்தினியை கட்டிக்கணும்னா தோட்டத்தில் இருக்கிற அந்த ஓடுகாலி முண்டையும் அனாத நாயும் துரத்தி அடிக்க வேண்டியதானே? அடிக்கிற அந்த 2 நாய் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கிற. அத்த, உங்க மக வாழ்க்கைய துரோகம் பண்ணி அழிச்ச அந்த நாய் 2ம் தோட்டத்தில் இருக்கவே கூடாது. அத்த, நீ ஒன்று கவலைப்படாதம்மா. நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நம்ம நந்தினிக்கும் வெற்றிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்கிற? அண்ணே, என் பொண்ணோட வாழ்க்கையை உங்களை நம்பி தான் இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு அதுவே போதும்னே. சரிம்மா, தைரியமா போ, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். சரிண்ணே, வரேன். டேய் பாண்டியா, சொந்தத்தோட சேர்த்து சொத்தும் போயிருச்சுன்னு கவலைப்பட்டேன்டா. ஆனா என் மாமனோட காடு தோட்டம் இப்ப நம்மளை தேடி தானா வருதுடா. காளையா, ஊர்ல யார பார்த்தாலும் வெற்றிக்கு நந்தினிக்கு கள்ள தொடர்புன்னு வாய் ஊசாம பொய் சொல்லியே பழகிட்டேன் காளையா. ஏய், அவ அன்பா பேசியிருந்தா இந்த காளையன் அடிப்படிஞ்சு போயிருப்பண்டா. அதிகாரம் பண்ணா அதுதான் அடக்கி காட்டா. ஏய், என்ன எதிர்த்தவ எங்க போய் பாண்டியா வாழ போறா? டேய், என்ன ஏத்து எவனையும் இது நாள் வரையிலும் வாழ விட்டதே இல்லை. இனிமேல் வாழ விட மாட்டான் அந்த காளைய.